Hello everyone. So Thanuva's academic 2024-25க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதாவது பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ நமக்கு தெரியும் இட்ஸ் இன் 5.5 இயர் ப்ரோக்ராம். ஓகே, 4.5 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. ஸோ 1 இயர் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த 5.5 இயர்ஸ் ப்ரோக்ராமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட், இந்த பேஜ் எக்ஸாக்டாக வந்து நமக்கு இந்த அகாடமிக் இருக்குது. அதாவது ப்ராஸ்பெக்டாஸ் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராஸ்பெக்டாஸில் பேஜ் நம்பர் 57 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம ப்ராஸ்பெக்டாஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம், சரிங்களா? இது வந்து அப்பெண்டிக்ஸ் 3 பேஜ் நம்பர் 57 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் பிவிஎஸ்சி ஏச் 5.5 இயர்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி 4.5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு அகாடமிக் இருக்கும், ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க ஆஸ் பர் MSVE ரெகுலேஷன் 2016. ஸோ இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஈச் இயருக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்க்குமே வந்து ஃபீஸ் எவ்வளோ கட்டணுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு செக்மெண்ட்லன்னு பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ லென்த் ஆகிடும்ன்றதுனால நம்ம டைரெக்டாக வந்து டோட்டல் ஃபீஸ்க்கு போயிடலாம், சரிங்களா? ஸோ பிஃபோர் நான் டோட்டல் ஃபீஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் என்னோடய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாரில் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே லிங்க் வந்து கிளிக் பண்ணி குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வீ கேன் டிஸ்கஸ் தேர். அண்ட் ஸோ கமிங் டு த டோட்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பக்கத்தில் 5 காலம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இண்டிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அந்த மாதிரி செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ப்ளஸ் லாஸ்ட் காலம் இண்டிகேட்ஸ் இன்டர்ன்ஷிப். ஓகேவா பசங்களா? ஸோ உங்களோட ஃபஸ்ட் இயர், அதாவது முதலாவது வருஷத்துக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,015 ரூபா, அவ்வளோதான், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் மூலியமாக போகிறோம் இல்லையா? அதனால் இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதுக்கு மேலெலாம் ஆகாது. மேபி ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகுமோ, அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக ஒரு 40,000க்குள்ளே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் ஃபீஸ் பற்றி, ஹாஸ்டல் சேர்றீங்க அப்படின்னா. மேபி உங்களோட எக்ஸ்பென்சஸ், அதாவது ஹாஸ்டலுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் கூட பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்குள்ளே முடிஞ்சிடும் பசங்களா. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து வெறுமே வந்து உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர் ஃபீஸ் வந்து 22,015 ருபீஸ். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17,590 ருபீஸ் ஃபார் செகண்ட் இயர். தேர்ட் இயருக்கு 17,519 rupees. So second year and third year same fee structure தான், 17,590 rupees. So for first year 22,015 rupees, second and third year 17,590 rupees. ஸோ நம்ம ஃபோர்த் இயர், அதாவது 4 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர் மட்டும் உங்களுக்கு 1.5 இயர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ 1.5 இயர்ஸ் இருக்கும் போது உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,860 rupees. ஓகேவா? 26,860 ரூபா உங்களோட ஃபீஸ் ஃபார் ஃபோர்த் இயர். அண்ட் இன்டர்ன்ஷிப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல் டுகெதராக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 1 lakh உங்களோட ஃபீஸ் வந்து ஆல் டுகெதர் 5 இயர்ஸ்க்கு கவர் ஆகிடும், சரிங்களா? விச் இஸ் வெரி 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 லெஸ். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 3 to 5 lakhs வந்து ஒரு இயருக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹவ் லக்கி யூ ஆர், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடச்சிது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய ஃபீஸ் வந்து இதில் கம்மி பண்ணுவாங்க ஸ்காலர்ஷிப்ஸ்க்காக. அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபீஸே கட்ட வேண்டாம் ஆஸ் பர் த ஜிஓ பாஸ்ட் பை த கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ பிசி, எம்பிசி /டிஎன்சி நீங்களுமே வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து எக்ஸாம் பண்ணுவாங்க ஆஸ் பர் த ஸ்காலர்ஷிப்ஸ்.